அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர பலத்துடன் 11/2/2025 வரை வலம் வருகிறாருங்க. அதிலும் குறிப்பாக அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக 11/2/2025 வரை வக்ரம் பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய குரு நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்க போகிறார். அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய குரு பல்வேறு வகையான நடக்க இருக்கக்கூடிய விஷயங்களை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவாருங்க. ஏனென்றால் அஷ்டம குரு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களில் சஞ்சரிப்பார். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மே மாதத்தில் இருந்து அவர் 9ஆம் இடத்தில் நுழைவாருங்க. எனவே அந்த 3 மாதங்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பால் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டாக வேண்டும். ஆனால் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணங்களை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் நல்ல முன்னேற்றம், நிறைவான வளர்ச்சி தங்களுடைய வாழ்வில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் தைரியாதிபதியும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது ஒரு வகையில் சற்று சாதகமான அமைப்பு. ஏனென்றால் அவரது பார்வையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறார். அதோடு மட்டுமல்லாது அவர் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. எனவேதான் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் 7ஆம் இடத்திற்குரிய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான நல்ல மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த வேளையில் நிச்சயம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. நவகிரகங்களின் அரசன், வானியல் தலைவன் என்று அழைக்கக்கூடிய குருவினுடைய இந்த வக்ரமானது திடீர் நல்ல பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை 2, 4, 12 ஆகிய இடங்களில் பதிவதால் பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள் நீங்கி தங்களுடைய வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த வேளையில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வின் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்தை வலுவாக உறுதி செய்யக்கூடிய அமைப்பில் தற்போது சஞ்சரித்து கொண்டிருக்கிறாருங்க குரு பகவான். எனவே உத்தியோகத்தில் மட்டுமல்ல, தொழில், கலைத்துறை, குடும்பம் என அனைத்து விதமான பணிகளிலும் நெஞ்சம் மகிழக்கூடிய வகையில் நினைத்த மாறுதல்களை திறன்பட செய்து முடிப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. இழப்புகளை ஈடு செய்ய முடியாத சூழலில் சிக்கி தவித்து வந்த உங்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள் கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமைய போகிறது. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவிலான சவால் நிறைந்த பணிகளை கூட சிறப்பாக மேற்கொள்வதற்கான அற்புதமான யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது என்பதையும் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. நினைத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் கைகூட போகிறது. ஏனென்றால் தனஸ்தானத்தை பார்க்கிறார். பொருளாதார ரீதியான சிக்கல், கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குருவின் சுப பார்வையால் விலகும். அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என அடுக்கடுக்காக பல சுப நிகழ்வுகளை திட்டமிடுவதை காட்டிலும் திடீரென நடத்துவதற்கான நல்ல யோகம் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. விரயஸ்தானத்தையும் தனது சுப பார்வையால் பார்ப்பதால் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிறைவாக கிடைப்பதற்கான யோகமும் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியான பணிகளில் குரு உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் மிக அற்புதமான வாய்ப்புகள் இந்த வேளையில் வலுவாக கிடைக்கிறது. ஏனென்றால் 6ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். யோகஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் கேதுவும், பஞ்சமஸ்தானத்தில் சனியும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் நல்ல மாறுதல் குடும்ப ரீதியான பணிகளில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அடிக்கடி ஏற்பட்டு வந்த வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு தருணமாகவும் வாழ்வில் ஏற்பட்டு வந்த விரக்தியான மனப்பான்மை நீங்கி நல்ல குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. ஒருவருக்கொருவர் குறை சொல்லி கொண்டிருந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டு பரஸ்பர அன்பும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாகக்கூடிய வகையில் பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில
சந்தித்து வந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் சாதகமான பல நல்ல மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள் இருந்தாலும் அவை அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். நற்பெயர் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கடின உழைப்பை வெளிப்படுத்தினாலும் கூட அதற்கேற்ற ஆதாயத்தை நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பல சாதாரணமான பணிகளை சிறப்பாக கொள்வதற்கான யோகம் உண்டுங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் மற்ற துறைகளை காட்டிலும் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு துறை என்றால் அது நிச்சயமாக தொழில்துறை, வியாபாரத்துறை என்று துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லிவிடலாங்க. துலாம் ராசிக்காரர்கள் தொழில்துறை, வியாபாரத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான வளர்ச்சியும் மிக சிறப்பான மாற்றத்தையும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. கடினமாக உழைத்து வந்த உங்களுக்கு தன்னிகரற்ற வகையில் உங்களுடைய தொழில் ரீதியான வளர்ச்சி மற்றும் உத்தியோக ரீதியான வியாபார ரீதியான யுக்திகள் மிக பெரிய அளவில் நல்ல பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறையில் புதிய ஆர்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போன்றவை மேற்கொள்வதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனும் சாதகமாக வலம் வருகிறார். எனவே கலைத்துறையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். பல்வேறு வகையில நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள், வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் கலைத்துறையில் நிச்சயம் மிகவும் சிறப்பாக அமையும். அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பிறக்கக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகள் மிகவும் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் உண்டு. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிறைவாக பெறலாம். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் மிகவும் சாதகமாக வலம் வருகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் மற்ற ராசிக்காரர்களை கூட வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குருவால் நிறைந்த நன்மை. விருச்சக ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குருவும் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நல்ல மாற்றத்தை கலைத்துறை, அரசியல் துறையில் எப்படி சந்திப்பீர்களோ அதே போன்று விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நிறைவாக சந்திக்கலாம். பெண்மணிகளுடைய கற்பனையான பயம் நீங்கி நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் விலகி திடீர் கோடீஸ்வர யோகத்துடன் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.